முருகனும் மந்திர பீன்ஸ் கொடியும். ஒரு அழகான கிராமத்தில் முருகன் என்ற சிறுவன் தனது அம்மாவுடன் வாழ்ந்து வந்தான். அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது ஒரு சிறிய குடிசை வீடும் பொன்னி என்ற ஒரே ஒரு மாடும் மட்டுமே. முருகனுக்கு அப்பா இல்லை. அதனால் அந்த மாட்டின் பாலை வெற்றுதான் அவர்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு பொன்னி பால் கறப்பதை நிறுத்திவிட்டது. வீட்டில் உணவுக்கே கஷ்டம் ஏற்பட்டது. கவலையடைந்த அம்மா, முருகா, இந்த மாட்டை சந்தைக்கு கொண்டு போய் விற்று வா. கிடைக்கும் பணத்தில் நமக்கு உணவு வாங்கலாம் என்றார். முருகன் மனம் வருந்தியபடியே பொன்னியை அழைத்துக் கொண்டு சந்தைக்கு புறப்பட்டான். வழியில் வெள்ளை நீண்ட தாடியுடன் ஒரு வயதான பெரியவர் முருகனை நிறுத்தினார். குட்டி பையா, இந்த மாட்டை எனக்கு கொடு. அதற்கு பதிலாக இந்த மந்திர பீன்ஸ் விதைகளை வாங்கிக் கொள். இவை உன் வாழ்க்கையை மாற்றும் என்றார். அந்த பீன்ஸ் விதைகள் பொன்னிறமாக மின்னின. அதை பார்த்த முருகன் ஆச்சரியப்பட்டான். பெரியவரின் வார்த்தையை நம்பி மாட்டை கொடுத்து விதைகளை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு திரும்பினான். வீட்டுக்கு வந்ததும் அம்மா கோபமடைந்தார். மாட்டை விற்று பணம் வாங்க சொல்லி அனுப்பினேன், நீ விதைகள் வாங்கி வந்தாயா என்று திட்டினார். கோபத்தில் அந்த விதைகளை வீட்டின் வெளியே தூக்கி எறிந்தார். அன்று இரவு முடிந்து மறுநாள் காலையில் அவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். வீட்டின் முன்பு ஒரு மிகப்பெரிய பீன்ஸ் கொடி வானத்தை தொட்டு வளர்ந்து கொண்டிருந்தது. முருகன் ஆர்வத்துடன் அந்த கொடியின் மீது ஏற ஆரம்பித்தான். அது மேகங்களை தாண்டி, மலைகளை தாண்டி, வானத்தின் உயரம் வரை சென்றது. இறுதியில் மேகங்களுக்குள் இருந்த ஒரு பெரிய அரண்மனையை அவன் அடைந்தான். அந்த அரண்மனை முழுவதும் தங்கத்தால் பிரகாசித்தது. அங்கே ஒரு மிகப்பெரிய ராட்சசன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் முருகனுக்கு பயம் வந்தது. மெதுவாக அங்கிருந்து நடந்து சென்றான். அப்போது ஒரு மூலையில் தங்க முட்டை இடும் அழகான கோழியை பார்த்தான். முருகன் அவற்றை எடுத்துக் கொண்டான். அதே நேரத்தில் அங்கிருந்த ஒரு மந்திர யாழ் கத்த ஆரம்பித்தது. யாரோ வந்திருக்கிறார்கள், பிடியுங்கள் என்று. உடனே ராட்சசன் விழித்துக் கொண்டு, யாரது என்று கோபமாக கர்ஜித்தான். முருகன் பயந்து ஓடினான். அவன் வேகமாக பீன்ஸ் கொடியை பிடித்து கீழே இறங்க ஆரம்பித்தான். ராட்சசனும் பின்னால் துரத்தி வந்தான். வீட்டுக்கு வந்தவுடன் முருகன் ஒரு கோடாரியை எடுத்துக்கொண்டு பீன்ஸ் கொடியை வெட்ட ஆரம்பித்தான். இறுதியில் கொடி முறிந்து கீழே விழுந்தது. ராட்சசனால் கீழே வர முடியாமல் போனது. அதன் பிறகு முருகனும் அவன் அம்மாவும் தங்க நாணயங்களாலும் தங்க முட்டை இடும் கோழியாலும் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர்.